அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 13/7/2026 மாலை 7 மணிக்கு மேலே அமாவாசை திதி தொடங்குது. யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்கோ, யார் குடும்பத்தில் விரய செலவு அதிகமாக இருக்கோ, அவங்களுக்கான ஒரு அற்புதமான எளிய வழிபாடு. இதை செஞ்சுட்டு தூங்குங்க. நிச்சயம் சொல்கிறேன், பண கஷ்டங்கள் இல்லாமல் போகும், விரய செலவுகள் குறையும், பண வரவு அதிகரிக்கும். ஒரு அருமையான சூட்சமத்தை சொல்ல போகிறேன். ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு அனைவரும் தயாராகி கொள்ளுங்கள். 21/8/2026 13 ஆகர்ஷண பொருட்களை கொண்டு வெண்கல சொம்பில் வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டி வரலட்சுமி தாயினுடைய மூலமந்திரம் மற்றும் போற்றிகளுடன் 108 மூலிகைகள் கொண்டு தயாரித்த மகாலட்சுமி தூபமும் சேர்த்து வரலட்சுமி வெண்கல கலச செட் இந்த வருஷம் பூஜைக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்கள் குடும்பத்துக்கு இந்த வெண்கல கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரலட்சுமி கலசம் அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். 13/7/2026 மாலை 7 மணிக்கு மேலே எப்போனாலும் நான் சொல்கிறத நீங்கள் செய்யலாம். தூங்குறதுக்கு முன்பாக செய்யுங்க. ஒரு சின்ன தட்டில் அரிசி பரப்புங்க. எந்த அரிசி பரப்புனாலும் சரி, வீட்டில் பச்சை அரிசி இருந்தாலும் அதை வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியாக இருந்தாலும் தவறில் வச்சுக்கலாம். அரிசி பரப்பி அதில் 2 அல்லது 3 நாணயங்கள், அதாவது காசு, எந்த காசாக இருந்தாலும் பரவாயில்ல, நாணயங்கள் போட்டு ஒரே ஒரு விரலை மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அதை அந்த நாணயத்து மேலே வச்சு இந்த தட்டை பூஜையில் வச்சு இந்த தட்டுக்கு முன்பாக ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எறிகிற மாதிரி தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த விளக்கில் நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள், அருமையாக இருக்கும். அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு தீபமேற்றி குபேர பகவானை மனதார நினைத்து வணங்குங்கள். எனது குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும், பண கஷ்டங்கள் குறைய வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பண கஷ்டம் குறையணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு 3 முறை மனசுக்குள்ளேயே சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு நீங்கள் படுக்க போயிடலாம். இரவு முழுவதும் அந்த காசு அப்படியே இருக்கட்டும், அரிசி அப்படியே இருக்கட்டும், மஞ்சள் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் எழுந்து குளித்து விட்டு அந்த காசை எடுத்து பீரோவில் அல்லது பணம் வச்சிருக்க பெட்டியில் அல்லது உண்டியில் வச்சுருந்தா உண்டியில் சேர்த்துருங்க. அந்த அரிசி எடுத்து பயன்படுத்திக்கோங்க. மஞ்சளை எடுத்து எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. இந்த எளிய குபேர பூஜையை ஆனி அமாவாசை இரவு செய்யக்கூடிய குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அறிவிப்பு, நம்ம அமாவாசை குலதெய்வ வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த குழுவில் நீங்கள் சேரலைன்னா சேர்ந்துக்கோங்க. அந்த குழுவில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்கள் குலதெய்வத்தோட அருளை நீங்கள் பெறுறதுக்கு ஒரு சூட்சமம் சொல்லித்தர போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசையிலையும் நாங்கள் நடத்துகிற அதர்வண வேத மகா யாக பிரசாதம் எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக உங்கள் வீட்டுக்கு தபால் மூலமாக அனுப்ப போகிறேன். எந்த கட்டணமும் கிடையாது. அமாவாசை குலதெய்வ வழிபாட்டு குழுவுக்கு அனுமதி இலவசம் இலவசம் இலவசம். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, சேர்ந்துக்கோங்க. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். அன்பு சொந்தங்களே, ஆனி அமாவாசை நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சார்பாக மிக சிறப்பாக 14ஆம் தேதி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த புனிதமான சேவைக்கு உதவ முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் முன்னோர்களின் அருளாசி உங்கள் குடும்பத்துக்கு முழுமையாக கிடைக்கும். டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும், எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நல்லபடியாக செய்யுங்கள். வழிபாடு செய்வதோடு மட்டுமில்லாமல் உழைப்பை அதிகப்படுத்துங்கள், சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து இறை நம்பிக்கையோடு வாழுங்கள். நிச்சயம் நீங்கள் அத்துணை பேரும் கோடீஸ்வரனாகலாம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.